எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் இன்னுயிர் என்றும் உன்னை சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக போகணும் இந்த வருஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக போகணுன்னு நான் எல்லா சாமிக்கிட்டேயும் வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் 5:30 மணிக்கெலாம் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9:30 மணிக்கெலாம் விளக்கு ஏற்றிட்டோம். சாமி கும்பிட்றோம். இப்போது சாமியை நல்லா திருப்தியாக வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. நியூ இயர் அதுவுமா சிலிண்டர் காலையிலேயே காலி ஆகிடுச்சு. அதனால் எங்கள் ஓரவத்தி வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்கள் ஓரவத்தி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம். இட்லி தான் சுட்டோம். இட்லி சாம்பார் எடுக்க முடியல வீடியோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஃபேமிலியோடு போனோம். நான், எங்கள் மூத்தார், எங்கள் ஓரவத்தி, எங்கள் வீட்டுக்கார், எங்கள் மோஷிக் எல்லோரும் ஒன்றா போனோம் ஃபேமிலியோட. ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மோஷிக் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டோம் சிவன் கோயிலில். மோஷிக் பர்த்டே அன்றைக்கி போனோம். சிவன் கோயிலில் அர்ச்சனை பண்ண முடியல, அதனால் இப்போ பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. சாமி தரிசனம் செமையாக இருந்தது. பக்கத்துலேயே விநாயகர், சுற்றி சுற்றி விநாயகர் கோயில், பழைய காலத்து கோயில். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நாங்களே புதுசாக தான் அந்த கோயிலுக்கு போனோம். இது படப்பில் இருக்கிற ஆத்தனஞ்சேரின்ற ஊரில் இருக்கிற கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரம் வந்து சிவலிங்க மரம். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதான் உங்களுக்கும் காட்டலான்னு வீடியோ எடுத்தோம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோயில். நீங்களும் இப்போ ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. படப்பையில் தான் சூப்பராக இருந்துச்சு. படப்பையில் ஆத்தனஞ்சேரின்னு உள்ள ஊர் உள்ள கிராமத்தில் தான் இருந்தது இந்த கோயில். சூப்பராக இருக்குது. பழமையான ஒரு சிவன், அந்த சிவலிங்கம் பூ இருக்கிற அந்த மரத்துக்கு அடியிலையும் ஒரு சிவன் வச்சுருந்தாங்க. செமையாக இருந்தார். நல்லா இருந்துச்சு. அந்த பூ மொட்டுது. பூவை பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். பூ மேலே இருந்ததுனால தெரியல சரியா. எங்கள் மூத்தார் சாமி கும்பிட்டுட்டு இருக்கார். பக்கத்துலேயும் மோஷிக்கும் சாமி கும்பிட்றான். ஊதவத்தி எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் மோஷிக்கு இருப்பான். ஏன்னா ஊதவத்தி ரொம்ப பிடிக்கும். விநாயகர் பாருங்கள் சூப்பராக இருக்கார். எங்களுக்கு விநாயகர் தான் ஃபேவரட்டான சாமி. எங்களுக்கு எப்பயுமே விநாயகர் தான். முருகரும் ஃபேவரெட்டு, விநாயகரும் ஃபேவரெட்டு. முருகர் வந்து எங்கள் கல்யாணமே முருகர் கோயிலில் தான் ஆச்சு. அதனால் எங்களுக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். சிவனையும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி சிவன் கோயிலுக்கு போவோம். மகாவிஷ்ணு, விஷ்ணு சாமி. இது கோயிலில் கல்வெட்டில் யார் யார் இந்த கோயிலை கட்டியிருக்காங்களோ, யார் யார் காசு கொடுத்து உதவி இருக்காங்களோ எல்லாரோடைய பேரையுமே போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். நம்ம வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். நல்லா இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. நாங்கள் ரெகுலராக போகிற கோயில் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னொரு நாள் போனால் காட்டுறோம். அப்படியே அந்த சிவலிங்கம் பூவோடைய மரத்துக்கு அடியிலேயே நாங்கள் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுண்டல் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். சூப்பராக போச்சு. மோஷிக்கு ஜாலியாக விளையாடிருந்தார். ஊதவத்தி எடுத்து சாமி கும்பிட்டு இருந்தார். நல்லா ஜாலியாக மோஷிக்கும் ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். கோயில் சூப்பராக இருந்துச்சு. தோப்புக்கரணம் போடுறாரு மோஷிக்கு. அப்படி திரும்பி பார்த்து போடாத, இந்த பக்கம் திரும்பி பார்த்து தோப்புக்கரணம் போடுறாரு. ஊதவத்தி எடுத்துன்னு வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு ஊதவத்தினா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு சாமின்னா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே சாமி சாமி சாமி. மோஷிக்கு பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக மதுரை ஸ்ரீ பாண்டி விலாஸுக்கு தான் போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. கடையில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே போனோம். எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாம் வந்துடுச்சு. நல்லா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக போச்சு இன்றைக்கி டே. உங்களுக்கும் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன்.
செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லா டிஷ்ஷுமே. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் படப்பைக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஷிக்கும் சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி தான் சாப்பிட்டான். எங்கள் வீட்டுக்கார பாருங்கள், எங்கள் மூத்தார், எங்கள் ஒரத்தி. நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.